அடிமையாக தான் யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். போத்திபார் அவனை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறான். அவன் அந்த வீட்டுக்கு அவன் அடிமை, அந்த எகிப்து தேசத்திற்கு அவன் அடிமை. நான் முதல்ல கவனிங்க, போத்திபார் அவன் இடத்துல கொடுக்க போறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறதை கண்டுபிடிச்சான். அவன் மேலே உள்ள அந்த கிருபையை அவன் அங்கீகரிச்சான். அந்த வீட்டுக்கெல்லாம் அவன் அதிகாரியாக வைத்தான். சிறைச்சாலைக்குள்ள அவன் போகும்போது ஒரு அடிமை, ஒரு குற்றவாளி. ஆனால் அந்த சிறைச்சாலை அதிகாரி அவனிடத்தில் ஒரு கிருபை இருக்கிறத கண்டுபிடிச்சான். ஒரு நாள் வந்துச்சு, அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் தேசத்தின் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். இந்த ராஜா பார்த்து சொல்றான், உன்னை கிருபை பற்றவனை வேற ஆவி ஸ்பெஷலான ஒரு ஆளை நான் எங்கப்பா கண்டுபிடிப்பேன்? உன் மேலதான் அந்த ஞானம், அந்த கிருபை இருக்கிறது. யூ ஆர் த ரைட் பர்சன் என்று சொல்லி அவன் மேல் இருக்கும் தேவ கிருபை அவன் கண்டுபிடித்தான். உங்களுக்குள்ள சில ஸ்பெஷலான கிரேஸை வச்சிருக்கிறாரு. இந்த கிரேஸை ரெகனைஸ் பண்ற, இந்த கிருபையும் இந்த கிஃப்டையும் ரெகனைஸ் பண்ணி ஆமா நீங்கள் விசேஷித்தவர் என்று அங்கீகரிக்கிற ஒரு சிலரை தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்து அந்தந்த ஸ்தானங்களிலே சரியா உங்களை கத்தர் கொண்டு போறதுக்கு அவர்களை ஒரு வாய்க்காலாக தேவன் பயன்படுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேவ கிருபையை அங்கீகரிக்கிறவர்களை தேவன் எழுப்புவார்.